வீரா சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அங்க 7 பொண்ணுங்க நின்னுட்டு வரவேற்கிறாங்க. அவங்கள பார்த்து வள்ளி அம்மா ராமச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க, "அண்ணே இவங்க தான் 7 சுமங்கலையும் தாலி பிரிச்சு கோர்க்க போறாங்கங்கிறாங்க." "ஓ! அப்படியா? சரி வாங்கம்மா" அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு உள்ள வரும்போது, இங்க மாறன், வீரா, பிருந்தா 3 பேர் கோயில் வாசல் படியில உட்காந்து தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வள்ளி இவங்க எல்லாத்தையும் பார்த்ததும், "அடடே! நீங்க நேரமே வந்துட்டீங்களாடாங்கிறாங்க." "ஆமா, எங்களுக்கு முன்னாடியே நீங்க கிளம்புனீங்க. இப்பதான் வரீங்களா? நாங்க முன்னாடியே வந்துட்டோமேங்கிறாங்க." மாறன், "ஏண்டா உங்க 2 பேர்த்தையும் தானே வர சொன்னேன். பிருந்தாவை எதுக்குடா கூட்டிட்டு வந்தேன்னு?" கேட்குறாங்க வள்ளிம்மா. "என்ன அத்தை இது? கோயிலுக்கு வர்றதுக்கு நீ தான் வரணும், நான் தான் வரணும்னு ஏதாவது இருக்கா என்ன?" இப்படி பேசிட்டு இருக்கும்போது விஜய் கோவிச்சுக்கிற மாதிரி கோவிச்சுக்கிறாங்க. "பாத்தீங்களா, இந்த சடங்கு நல்லபடியா நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாறன் மச்சான் பிருந்தாவையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. நான் இங்க இருக்கல, நான் போறேன்னு" சொல்லி விஜய் 2 அடி எடுத்து வைக்கிறாங்க. "விஜய் கோவிச்சுக்காதே, நில்லுங்கயே" அப்படின்னு வள்ளிம்மா சொன்னதுக்கு அப்புறம் விஜய் நிக்கிறாங்க. "ஏத்த, சாமி முன்னாடி எல்லாரும் பொது தானே. இங்க யாரு தான் வந்தா என்ன உனக்கு? இன்னார் தான் வரணும், இன்னார் தான் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? எல்லாருமே சாமி கும்பிடத்தான் வந்திருக்கியா? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. சடங்கு நடக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். பிருந்தாவை முதல்ல வீட்டுக்கு அனுப்பிடா. இதை பாரத்த, என்னதான் தலகளா நின்று தண்ணி குடிச்சாலும் இறங்குற தண்ணி தான் இறங்குங்கிறாங்க. டேய், பழமொழியெல்லாம் சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணாத. இப்போ ஒழுங்கா சடங்கு நடக்க விட போறியா இல்லையாங்கிறாங்க வள்ளியம்மா. இதை பாரத்த, நீ விஜயை வச்சு சடங்கு நடத்தணும்னு நினைச்சிருக்க. ஆனா நானு சரி விடு, யாருக்கு சடங்கு நடக்கணும்னு அவங்க தலையில் எழுதியிருக்கோ அதுதான் அத்தை நடக்கும். எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். நம்ம கையில் என்ன இருக்குது?" கூட்டத்தில் வந்து அந்த பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. மாறன் அண்ணனோட அண்ணன் கார்த்தி இருக்காருல்ல, அவருக்கு 2 பொண்டாட்டி போல இருக்கு. இதில் யாருக்கு சடங்கு நடத்துறதுங்கிறாங்க. சரி விடு, 2 பேர்த்துக்குமே சடங்கு நடத்திட வேண்டியதான். 2 சீரையும் செஞ்சுட்டு நம்ம 2 சீர் வாங்கிட்டு போயிடலாம் சரியா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அங்கே பூசாரி வராரு. "என்னங்கய்யா, உங்கள் பையன் 2 பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டியிருக்காரு. இது யாருக்கு சடங்கு பண்ணுறது என்ன இப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். ஏற்கனவே உங்கள் பையனுக்கு 2 மனைவிக்கு உண்டான ஜாதகம் தான் அமைஞ்சிருக்கு. உங்கள் பையனோட ஜாதகத்தில் பெரிய தோஷம் ஒன்று இருக்குது. அந்த தோஷம் நீங்கணும்னா உங்கள் பையனோட பொண்டாட்டி ஒரு நேர்த்திக்கடன் வைக்கணும். அது ரொம்ப பெரிய கடுமையான நேர்த்திக்கடன். அந்த நேர்த்திக்கடனை செஞ்சால் தான் எல்லா பிரச்சனையும் சரியாங்க ஐயா அப்படின்னு பூசாரி ஐயா சொல்லவும், விஜி முந்திக்கிட்டு, "இங்கே பாருங்க பூசாரி ஐயா, என்ன நேர்த்திக்கடனாக இருந்தாலும் நான் செய்வேன். என் உசுரை பணைய வச்சாவது என் மச்சானை நான் காப்பாற்றுவேன். எனக்கு என் மச்சான் நல்லா இருந்தால் அதுவே போதுங்கிறாங்க விஜி. "ஆமாங்க ஐயா, என் கார்த்திக்காக நானும் என்ன நேர்த்திக்கடனாக இருந்தாலும் சரி நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன்னு" சொல்கிறாங்க பிருந்தா. இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி சொன்னால் எப்படிம்மா? யாரோ ஒருத்தர் தான் செய்ய முடியுங்கிறாங்க பூசாரி. "இதை பாருங்க ஐயா, விஜி தான் எங்கள் வீட்டு மூத்த மருமக. அந்த பொண்ணு செய்யறது தானே முறைன்னு" ராமச்சந்திரன் சொல்லவும், "ஆமாங்க ஐயா, விஜிதா மூத்த மருமக. அவ செய்யறதா முறை. அவளுக்கு தான் தாலி பிரிச்சு கோர்க்க போறோங்கிறாங்க வள்ளிமா. "ஓஹோ, எல்லாம் டீமா போட்டிருக்கீங்களா? சரி, அந்த பக்கமா இருக்கிற டீமெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலான்னு" மாறன் கேட்கவும், ராகவன்ல இருந்து கார்த்தில இருந்து எல்லாருமே விஜி பக்கம் போயிடுறாங்க. விஜிக்கு அளவில்லாத சந்தோஷம். இந்த பக்கமா பிருந்தா பார்த்துட்டு பொக்குன்னு நினைக்கிறாங்க. "இதா பாரு பிருந்தா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நானும் வீராவும் உன் பக்கம் தான். டோன்ட் வெரி, கவலைப்படாத, நாங்க இருக்கோங்கிறாங்க மாறன். கொஞ்ச நேரத்திலேயே கண்மணியும் வீரா பக்கம் வந்துட்டாங்க. "இதை பாரு வீரா, நீ செய்யறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட பிடிக்கல. இருந்தாலும் என் தங்கச்சியை நான் விட்டு கொடுக்க முடியாது. என் தங்கச்சி பக்கம் தான், அதனால நான் வந்து நிற்கிறேன்னு" சொல்றாங்க கண்மணி. "அப்புறம் என்ன, ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் இந்த டீம் மட்டும் கலையாம இருந்தா போதும். யார் என்ன பண்றாங்கன்னு நானும் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு மாற நிற்கவும், பூசாரி ஐயா, "சரி வாங்க எல்லாரும் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலான்ட்டு" கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி தனியா வந்து மாறன் கிட்ட கேட்குறாங்க, "ஏன்டா டே, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் எதுக்குடா போய் விஜி பக்கத்தில் நிற்கணும்? எனக்கு பிருந்தா தான் வேணும். பிருந்தா கூட தானே நான் நிற்கணுங்கிறாங்க." கார்த்தி, "டேய், புரிஞ்சுக்காம பேசுறியாடா? நீ போய் விஜி பக்கம் நின்னா அவ பண்ற தப்பெல்லாம் உனக்கு தெரியும். அப்பதான் அவளை கையும் களவுமா பிடிக்கலாம்டா கார்த்தி. பல்ல கடிச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நீ பொறுமையாயிரு. இன்னைக்கு நீ பிருந்தா கழுத்துல தாலி கட்டுற சரியா? ஏய், நீ சொல்றீன்னு தான் போய் நிக்கிறேன். நடக்குமாடாங்கிறாங்க. கன்ஃபார்மா நடக்குமாடாங்கிறாங்க மாறன். "நீ சொல்றதுக்காகத்தான் நான் போய் விஜி பக்கத்துல நிக்கிறேன்டா. ஆனா அவ பக்கத்துல யாராவது போய் நிப்பாங்களா? எனக்கு பிடிக்கவே இல்லடாங்கிறாங்க கார்த்தி. "சரி சரி, போய் பிருந்தா பக்கத்துல நெல்லு போங்கிறாங்க." கார்த்தியும் சரின்னு பிருந்தாவை தேடி போறாங்க. அப்பா, இவனுக்கு விளக்கம் கொடுத்தே நான் ஓஞ்சு போயிடுவோம் போல இருக்கு. சரி, ஆக வேண்டிய வேலையை பார்க்கலான்ட்டு மாறன் பின்னாடியே போறாங்க. பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. பூசாரி கிட்ட மாறன் கேட்குறாங்க, "சாமி, கடுமையான சடங்குன்னு சொன்னீங்க. அது என்ன விவரம்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் தெளிவா இருக்குங்கிறாங்க மாறன். "அதுவா, ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு கோயிலை 3 சுற்று சுற்றி வரணும். ஒரு நாள் முழுக்க பச்சை தண்ணி கூட குடிக்காம தீச்சட்டி எடுத்து கோயிலை வலம் வரணும். இந்த 2 சடங்கையுமே கார்த்தியோட மனைவி இதை நல்லபடியா செஞ்சு முடிச்சாங்கன்னா கார்த்தியோட ஜாதகத்துல இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆயிடும்." ஐயோ, இந்த 2 சடங்குமே ரொம்ப கடுமையான சடங்கா இருக்குது. ஆணி செருப்புல ஏறுனா ஆணி வேற காலில் ஏறிடுமே, என்ன செய்யறதுங்கிறாங்க மாறன். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜய், "சாமி, நான் செய்யறேன். இது ஒன்றும் லேஸ் கிடையாதுமா. ஆணி செருப்பு கூட காலில் முள்ளு குத்துற மாதிரி தான் இருக்கும். தீச்சட்டி எடுக்கிறது ரொம்ப கடுமை. காலையில இருந்து விரதம் இருந்து தீச்சட்டி எடுத்து கையில் கொண்டு வந்து சுற்றி வந்து பார்த்தா கையெல்லாம் பொசுங்கிடும் தெரியுமா? காலும் பஞ்சரு, கையும் பஞ்சர்னா என்னதான் பண்ண முடியும்? நீயே யோசிச்சு பாரு விஜய்." மாறன் சொல்லவும், "இதை பாருங்க மச்சான், என் மச்சானுக்காக நான் உசுரை கொடுக்க கூட நான் தயாராக இருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது தெரியுமா?"
என்ன பிருந்தா நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன்னு கேட்கவும், ஆமா என்ன சடங்குன்னு தெரியாதுக்கு முன்னாடியே நான் தயாரா தான் இருக்கேங்கிறாங்க பிருந்தா. அப்படி சொல்லு சாமி, சடங்கு ஆரம்பிச்சிடலாமான்னு மாறன் கேட்கவும், இன்னும் 10 நிமிஷம் ராகு காலம் இருக்கு. ராகு காலம் முடிஞ்சதும் அவங்க 2 பேரும் புடவைய மாத்திக்கிட்டு சடங்கு செய்ய தயாரா வந்து நில்லுங்கன்னு சரி சொல்லவும் சரின்ட்டு போறாங்க. விஜய் பிறந்தா 2 பேருமே தயாராகுறாங்க. இப்ப வீரா மாறன் கிட்ட கேட்குறாங்க, "எதுக்குடா இந்த மாரியெல்லாம் செய்ய சொல்ற? ஏன்டா இப்படி பண்றேன்னு?" கேட்குறாங்க வீரா. "எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பேசாம நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. சரியாங்கிறாங்க." மாறனும் ராகவனும் பேசிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு பொண்ணு மட்டும் மாறனையே பார்த்துட்டு இருக்காங்க. ராகவன் பார்த்துட்டு, "அங்க பாருடா, ஒரு சுமங்கலி பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு மட்டும் உன்னையே உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க." திரும்பி பார்க்குறாங்க மாறன். "அட ஆமாண்டா, அந்த பொண்ணு என்னைய தான் பார்க்குது. ஆனா இது எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கு. ஞாபகம் இல்லைங்கிறாங்க மாறன். அந்த பொண்ணே நேரடியா வந்து, "மச்சான் என்னைய ஞாபகம் இல்லையா? ஊர்ல நம்ம சத்திவேல் இருக்காரு இல்லையா, அவர் பொண்ணு தான் நானு. உங்களுக்கு அடையாளம் தெரியலையா என்னைய?" "அடடா, சத்திவேல் மாமாவோட பொண்ணா நீயு?" "ஆமாங்க மாமா. சின்ன வயசுல நீங்களும் நானும் ஒண்ணா வளர்ந்தோம். அப்பவெல்லாம் உங்களுக்கு நான்னா உசுரு, எனக்கு நீங்கன்னா உசுரு." மாறன் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. வீரா பார்க்குறாளான்னு பார்க்குறாங்க. முறைக்குது முறைக்குது. நல்ல நேரம். பேர் என்ன? நானே சொல்லட்டுமா? மல்லிகா தானே அப்படின்னு கேட்கவும், "ஆமா மாமா" அப்படின்னு சொல்றாங்க. பேரே ரொம்ப வாசனையா இருக்கு. மனம் தூக்கலா இருக்கு. என்ன செய்யறது? சின்ன வயசுல நம்மலாம் எப்படியெல்லாம் சுத்திட்டு இருந்தோம். எல்லாம் விதி. விதியோட சதிதான் இது. பங்காளி முந்திக்கிட்டான். நான் ஒரு பத்திரக்காளிய கட்டிக்க வேண்டிய நிலைமையா போச்சு மல்லிகா. ரொம்ப வலியாத வீரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்றாங்க ராகவன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல போய் உன்னோட டீமோட நெல்லு போ போ. அவ பார்க்கட்டுன்னு தானே என் மாமா பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறேங்கிறாங்க மாறன். ஆமா மல்லிகா, உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு மாறன் கேட்குறாங்க. எனக்கு 2 குழந்தை தான் மச்சாங்கிறாங்க. 2 குழந்தைக்கு அம்மாவா நீ? ஆனா உன்னை பார்த்தா 2 குழந்தைக்கு தாயான மாதிரியே தெரியல. இன்னும் கண்ணி கழியாத பொண்ணு மாதிரியே நீ இருக்க. இப்படி மாறன் அந்த பொண்ணை வரைஞ்சிட்டு இருக்க வீராவையும் பாக்குறாங்க. வீரா பட்டும் படாத தெரிஞ்சும் தெரியாத மாதிரி திரும்புறாங்க. பொங்குது பொங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா பொங்கல் பொங்கி வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. மல்லிகா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுங்கிறாங்க. ஐயோ என்ன மச்சான் இது? கோயிலையா இப்படி பேசுவீங்கங்கிறாங்க. அட கிட்டவா சொல்ற, சும்மா சின்ன மேட்ரு தான் அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள குசு குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மாறன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மச்சான். இவ்வளவுதானா? செஞ்சுடுவோம் விடுங்கங்கிறாங்க. வீரா மாறனை முறைச்சுக்கிட்டே போறாங்க. பூசாரியார் கூப்பிடுறாங்க, வாங்க பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலான்னு. எல்லாரும் பரிகாரம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கார்த்தி 2 பொண்ணுங்க கழுத்துல தாலியை கட்டி 2 மனைவியும் கூட்டிட்டு வந்ததுனால கார்த்தியோட தோசை விலகிறதுக்காக 2 பேர்த்தையுமே இந்த பரிகாரம் செய்யறதுக்காக நீங்க முன்னால வந்திருக்கீங்க. 2 பேர்த்துக்குமே ஆணி செருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் இதை சிறப்பா இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிங்கன்னு சொல்றாங்க பூசாரி. தட்டுல ஆணி செருப்பு வச்சு பூஜையெல்லாம் பண்ணி அதை ரெடியா தயாரா அந்த செருப்புல ஏறதுக்காக தயாரா நிக்கிறாங்க. அப்ப வீரா மாறன் கிட்ட வந்து கேக்குறாங்க, டே என் தங்கச்சி சின்ன பொண்ணுடா பிருந்தா, ஆணி செருப்புல ஏறுனா அவ கால் புண்ணாயிடாதா? ஏன்னா இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன்னு கேக்குறாங்க வீரா. அட வீரா, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? விஜய் செருப்பு மட்டும்தான் ஆணி, பிருந்தா செருப்பு ரப்பர் செருப்பு. ஆணி மாதிரி இருக்கும், ஆனா ஆணி இல்லாத செருப்பு. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையேடா. பார்த்தா ஆணி செருப்பு மாதிரியே இருக்குதுங்கிறாங்க வீரா. ஆமாமா, பார்த்தா அப்படித்தானே இருக்கு. இதை போட்டுட்டு குதிச்சா கூட ஆணி காலில் ஏறவே ஏறாதுங்கிறாங்க மாறன். இதெல்லாம் பக்காவா செட் பண்ணி வச்சது நான் தான். மாறன் அந்த செருப்புல ஏறி குதிச்சு பாக்குறாங்க. டேய் குத்தர் போகுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் குத்தாது, இது வெறும் ரப்பர் தானுங்கிறாங்க. அப்ப சரி, ஆனா விஜிக்கு அப்படின்னு கேட்கும்போது அது நல்ல கூர்மையான ஆணை, கண்டிப்பா காலில் ஏறும். இது சாமி காரியம்டா, இது பாவம் அல்லவாங்கிறாங்க வீரா. சாமி காரியம் ஏதாவது தப்பாயிட்டு போகுதுங்கிறாங்க வீரா. சாமி நல்லவங்களுக்கு மட்டும்தான் நல்ல மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணுனா தப்பே இல்லை வீரா, நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காதுன்ட்டு போறாங்க மாறன். விஜயும் பிருந்தாவும் பரிகாரம் செய்ய ரெடி ஆயிடுறாங்க. ஆணி செருப்புல நடந்து வந்துட்டு இருக்காங்க. கூடவே விஜிக்கு பக்கத்துல வள்ளிமா வர்றாங்க. பிருந்தாவுக்கு பக்கத்துல மாறன் வீரா வராங்க. நடக்க முடியாம தடுமாறி காலெல்லாம் ரத்தம் சொட்டு சொட்டுன்னு வளைஞ்சிட்டு இருக்குது. இந்த பக்கமா பிருந்தா மாறன் கிட்ட கேக்குறாங்க, என்னமாமா இது ஆணி செருப்புன்னு சொன்னீங்க, ஆனா கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லையே, என்ன காரணம்னு கேக்குறாங்க பிருந்தா. இது ஆணி செருப்பு இல்ல லப்பர் செருப்புங்கிறாங்க மாறன். ஐயோ என்னமாமா இது, எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, சாமி காரியம் இல்லையா, பயமா இருக்கு மாமாங்கிறாங்க பிருந்தா. இதெல்லாம் ரொம்ப சீட்டிங்கா இருக்கு தெரியுமா? ஒண்ணு இந்த பரிகாரத்தை நியாயமா எடுத்துக்கிட்டு பண்ணணும், இல்லைன்னா பண்ணாமையே விட்டுறணும். இப்படி செய்யறதெல்லாம் தப்புங்கிறாங்க வீரா. சொல்றதெல்லாம் சரிதான். இதெல்லாம் எதுக்கு பண்றது தெரியுமா? கார்த்தி ஜாதகத்துல தோசை இருக்குதுன்னு தானே அப்படின்னு சொல்லவும் ஆமாங்கிறாங்க வீரா. கார்த்தி ஜாதகத்துல எல்லாம் ஒரு தோசமும் இல்ல தெரியுமாங்கிறாங்க வீரா. அதிர்ச்சி அடைறாங்க. என்னடா சொல்ற? ஆமா, அந்த பூசாரி சொன்ன ஆணி செருப்புல இருந்து இப்ப நடக்கிற வரைக்கும் எல்லாம் நம்ம செட்டப் தான். சொல்லாத விஷயத்தையெல்லாம் சொல்லி அவ பழி வாங்கினால, அதனால இந்த மாறன் கொடுக்குற தண்டனை அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. விஜி கொஞ்சம் பொறுத்துக்கோங்கிறாங்க. விஜினால முடியவே இல்லை. வள்ளியம்மா ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டே வராங்க. இந்த பக்கமா இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, அப்படியே வலிக்கிற மாதிரி நடிச்சு தொலை, அதுக்குன்னு இப்படி பேசாமையே வருவேன் அப்படின்னு பிருந்தா கிட்ட சொல்லவும் பிருந்தா வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. மல்லிகாவும் விஜி கூட வராங்க. இதை பாரு விஜி, பார்த்து நட, யார் காலில் ரத்தம் வரலையோ அவங்க தான் புருஷன் மேல ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருக்கிறதா அந்த அம்மன் ஏத்துக்கிட்டதா அர்த்தம். அதனால நீ ஆணிக்கால் செருப்புல கவனமா நடன்னு மல்லிகா சொல்லிக்கிட்டு வராங்க. பரிகாரம் முடிஞ்சு சாமிக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. விஜி கல்ல ரத்தமா கொட்டுது. இந்த பக்கம் பிருந்தா கல்ல ரத்தமே இல்லை. இதை மல்லிகா பார்த்துட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க, விஜி உன் காலில் என்ன ரத்தமா கொட்டுது, உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நாங்க எல்லாம் வந்தா இப்படி பண்ணிட்டியே விஜி.
அந்த பொண்ணு பிருந்தாக்கால பாருங்கிறாங்க. பிருந்தாக்கால பார்க்குறாங்க. ஒரு துளி ரத்தமாகல, காயமாகல. விஜி உன்னோட வேண்டுதல அந்த கடவுள் ஏத்துக்கல போல இருக்கு. பிருந்தாவோட பிரார்த்தனை தான் நிறைவேறியிருக்குன்னு சொல்லவும், விஜி நல்லா பிருந்தாக்கால உத்து உத்து பார்க்குறாங்க. மாறன் சும்மா இருப்பாரா? அப்படியே கூட்டத்துல ஒரு வசனத்த எடுத்து விடுறாரு. ஆமா, கூட்டம் யார் பக்கம் வேணாலும் இருக்கலாம். ஆனா சாமி யார் பக்கம் இருக்கிறதுங்கிறதான விஷயம். அத்தை அப்படித்தானே அப்படின்னு மாறன் கேட்கவும் வள்ளியம்மா பேசாம அமைதியா இருக்காங்க. ஆமா, நீ இப்ப பேச மாட்டியா? எனக்கு தான் தெரியுமே அப்படின்ட்டு எல்லாரும் சாமி கும்பிட வராங்க. எல்லாரும் திரும்பவும் வந்து சாமி கும்பிட வராங்க. அப்ப பூசாரியார் வந்து விஜி கிட்ட சொல்றாங்க, இத பாருமா, முதல் விரதத்துல நீ வச்சிருந்த வேண்டுதல் விரதம் அதை சாமி ஏத்துக்கல. 2வது விரதத்திலயாவது தண்ணி வண்ணி குடிக்காம தீச்சட்டி ஏந்திருக்காவது நீ முழுசா இந்த விரதத்தை கடைபிடிக்கணுமா? இந்தாங்க 2 பேரும் தீர்த்தத்தை குடிங்கன்னு விரதத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க பூசாரியார். 2 பேரும் தீர்த்தத்தை வாங்கி குடிக்கிறாங்க. விஜிக்கும் பிருந்தாவுக்கும் நோம்பு கயிறு கட்டி விடுறாங்க பூசாரியார். விரதம் இருந்து தீச்சட்டி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த நோம்பு கவத்தை நீங்க 2 பேரும் கழட்டணுங்கிறாங்க. சரி சாமிங்கிறாங்க. விருந்தா ஒரு பக்கம், விஜி ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. கண்மணி வந்து என்ன வீரா நம்ம தங்கச்சி விருந்தா ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தா அவ உடம்ப எடுத்துக்காவது, இதுக்கு யார் பதில் சொல்றது? அப்படியெல்லாம் நம்ம பிருந்தாவை விட்டுருவேனா? நம்ம பிருந்தா குடிச்ச தீர்த்தத்துல பசி எடுக்காம இருக்கிறதுக்காக சத்து மாத்திரை கலந்துருக்கேன். அதை சாப்பிட்டாவே ஒரு நாள் முழுக்க பசியே எடுக்காதுங்கிறாங்க. அப்படியா சொல்றேங்கிறாங்க வீரா. ஆமா, அப்போ விஜிக்கு என்ன செஞ்சேன்னு கேக்குறாங்க வீரா. அவ குடிச்ச தீர்த்தத்துல நல்லா பசி எடுக்கிற மாதிரி ஒரு தீர்த்தத்தை கொடுத்துருக்கேன். வர எதுவா இருந்தாலும் அவ அடிச்சு வேட்டியடிடுவா, வேணா பாருங்கிறாங்க மாறன். விஜிக்கிட்ட வள்ளியம்மா கேட்குறாங்க, இந்த காலை வச்சுக்கிட்டு மற்ற பரிகாரமெல்லாம் நீ செஞ்சுடுவியா? கால் வலிக்குதாங்கிறாங்க. பரவாயில்ல சித்தி, ஆனால் மற்ற பரிகாரத்தையும் நான் செஞ்சுடுவேன் சித்தி, வீட்டுக்கு போய் எல்லாம் மருந்து வச்சுக்கலாங்கிறாங்க விஜி. சரிம்மா. விஜி அப்படியே பசி மயக்கத்தில் தலை சாஞ்சு போகிறாங்க. இதை பார்த்த ராமச்சந்திரன், என்னம்மா ரொம்ப பசிக்குதா, என்ன மயக்கமாகிற மாதிரி போறிய அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் இல்லைம்மாம்மா, பசியெல்லாம் இல்லை, நான் சமாளிச்சுக்குவேங்கிறாங்க விஜி. விஜி இதோ வந்துடுறேங்கிறாங்க. கார்த்தி எங்க போறேன்னு கேக்குறாங்க. பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போறாங்க விஜி. சரிம்மா, பத்திரமா பார்த்து போயிட்டு வா. விஜி தனியா வந்து, ஐயோ பசி வேற கொள்ளுதே, 3 நேரம் நேரத்துக்கு சாப்பிட்டு நைட்டு 12 மணிக்கு ஒருக்கா சாப்பிட்றாள் நாம. இப்போ விரதங்கிற பேர்ல நம்மளை இப்படி சாகடிக்கிறாங்களே, பசி தாங்கவே முடியலையே நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் விரதம் இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா வீட்லயாவது நல்லா சாப்பிட்டு வந்துடுவேன். அவசரப்பட்டு இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறாங்க. அதான் யாரும் இல்லை, நம்மளை யாரும் கவனிக்கல. அதுவும் அங்கே பழம் இருக்கு, இந்த 2 பழத்தையாவது எடுத்து சாப்பிடலான்னு சொல்லி போய் விஜி வப்புன்னு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது எப்படியோ மாறன் கவனிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு காட்டுறாங்க. விஜயை பாருங்க, அவளோட நேர்மையை பாருங்க, அவள் விரதம் இருக்கிற லட்சணத்தை பாருங்க. சரி, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு மாறன் அழுங்க கோர்த்து விட்டுட்டு போறாங்க. விஜய் விரதம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு வப்புன்னு பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறத விஜய் கவனிக்காம சாப்பிடுறாங்க. விஜய் திரும்பி பாக்குறாங்க, ஐயோ எல்லாரும் நம்மள தான் கவனிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த பழத்தை ஓரமா அந்த பக்கம் மறைச்சு வச்சுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. என்ன விஜய் இது, நோம்பு இருக்கிற விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் காக்க வச்சுட்டு நீ போய் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிற? அக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க, நோம்பு இருக்கலாம், ஆனா பசி மயக்கத்துல நான் விழுந்து செத்து போயிட்டாக்கா. அப்புறம் பாவம் கார்த்தி மச்சானுக்குன்னு யாருக்கா இருக்கா? அடே அப்பா, 2 வேளை சாப்பிடலன்னா உயிர் போயிருமான்னு கேக்குறாங்க மாறன். புருஷனுக்காக ஒரு வேளை சாப்பிடாம நல்ல முறையா விரதம் இருக்க முடியல, இவங்கெல்லாம் ஒரு நல்ல பொண்டாட்டியான்னு நீங்களே சொல்லுங்கம்மா. அட எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கான்னு விஜய் சமாளிக்க பாக்குறாங்க. அங்க பிருந்தாவை பாருங்க அப்படி சொல்லி பிருந்தாவை எல்லாரும் பாக்குறாங்க. பிருந்தா பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சே நீங்களே புரிஞ்சுக்கலாம் யாரு கார்த்தி கேட்ட நல்ல பொண்டாட்டின்னு. மாறன் எல்லாத்துக்கிட்டையும் பிருந்தா தான் உண்மையான பொண்டாட்டிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. இருந்த லேடிஸ் எல்லாரும் பாக்குறாங்க, ஆமா பிருந்தா தான் உண்மையா விரதம் இருக்கு. ஆனா விஜி எல்லாத்தையுமே ஏமாத்துறாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படியாவது இந்த தீச்சட்டி எடுக்கிற சடங்குலையாவது நம்ம ஜெயிச்சிடணும், இதுலயாவது விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க விஜய். என்ன செய்யலாம், எப்படி பார்த்தாலும் அந்த சட்டியை தூக்கி நம்ம கையில வச்சாகணும், கையை வேற சுற்றுமே, என்ன செய்யலாம்? அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அங்க பூச்சட்டியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒருத்தருக்கு வந்திருக்காங்க. கிட்ட விஜய், அண்ணே இங்க பாருங்க, இந்தாங்க பணத்தை பிடிங்க, எனக்கு எடுத்து கொடுப்பீங்களா, அப்ப அதுக்கு அடியில வாழைமட்டையை கட்டி கொடுக்குறீங்களாங்கிறாங்க. அட என்னம்மா நீ இப்படியெல்லாம் கேட்குறியா அப்படின்னு கேட்கவும், ஆமாண்ணே 10 500 1000 வேணாலும் சேர்த்து வாங்கிக்கோங்க, நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரிம்மா நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறாங்க. வள்ளியம்மா விஜயை தேடிக்கிட்டு வராங்க. எங்க போன, இங்கதானே வந்தா, காணுமே. வள்ளி விஜய் பாத்துடுறாங்க. விஜய் எங்க போன, இவ்வளவு நேரம் உனக்கு காணுமேங்கிறாங்க. அது 1 லட்சத்தி காத்தாட நடந்து வந்தேங்கிறாங்க. அப்படியா, சரி விஜய், அக்னி சட்டியை நல்லபடியா நீ எடுத்துருவியல்ல, சட்டியை நல்லபடியா சுத்தி கொண்டு வந்துரு விஜய், இந்த விஷயத்துல நீ கோட்டை விட்டுறாத சரியா? காட்டு உயிருக்கு வேற ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க வள்ளியம்மா. சித்தி அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான்லாம் பத்திரமா பார்த்து வந்துடுவேன், நான் பார்த்துக்கிற விடுங்க சித்தி அப்படின்னு சொல்லவும், சரி பார்த்து மெதுவா வா அப்படின்னு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க வள்ளியம்மா. வீரா பிருந்தா கிட்ட கேட்குறாங்க, பசிக்குதா ஏதாவது குடிக்கிறியான்னு கேட்குறாங்க. அக்கா எனக்கு பசியே இல்லை, எதுவுமே வேண்டாங்கிறாங்க. மாறன் வந்து ஏதோ ஒன்று கையில் கொடுக்குறாங்க. இதை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா தீச்சட்டி எடுத்தா கூட அது உனக்கு சூடே படாது, பூ மாதிரி இருக்கும். மாமா இதெல்லாம் வேண்டாம், நான் சாமிக்கு நேர்மையாக பண்ணலான் இருக்கிறேங்கிறாங்க. இதை பாரு பிருந்தா, நேர்மையாக பண்ணினா கைக்கு பொத்துரும், இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிறாங்க மாறன். இல்லை மாமா, உண்மையிலுமே கார்த்தி நல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த சடங்கை நான் ஆத்மாத்மா செய்ய போகிறேன். ஏய் வேண்டாண்டி, சொன்னா கேளுங்கிறாங்க வீரா. இல்லைக்கா உண்மையிலுமே நான் இந்த சடங்கை நல்ல முறையாக செய்யத்தான் போகிறேன்.
எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்தாங்க மாமா, நான் வரேன்னு சொல்லிட்டு பிருந்தா அங்கேருந்து போறாங்க. என்னடா இவ இப்படி சொல்லிட்டு போறான்னு வீரா சொல்லவும், இதுதான் சான்ஸ்ன்னு மாறன் வீரா மேல தோள் மேல கை போட்டு, ஆமா நம்மள விட 2 பேரும் டீப்பா லவ் பண்ணுவாங்க போல இருக்குங்கிறாங்க. ஓ! என்னது தோள் மேலயெல்லாம் கை போட்டு நிக்கிற? என்னது இதெல்லாம்? அப்படின்னு வீரா கேட்கவும், என்ன இருந்தாலும் நம்ம லவ்வுக்கு ஈக்குவலா வர முடியாது தான் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. தீச்சட்டி எடுத்து அவங்க 2 பேத்து கையிலயும் குடுங்கன்னு சொல்லி பரிகாரத்த ஆரம்பிக்கிறாங்க. விஜி கையிலயும் பிருந்தா கையிலயும் தீச்சட்டி குடுக்குறாங்க. பின்னாடி இருந்த பொண்ணுங்கலாம் குலவு ஓடுறாங்க. விஜி கை வலிக்காம தீச்சட்டி எடுத்துட்டு போறாங்க. பிருந்தா சந்தோஷமா காட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மன ஆத்மார்த்தமா திருப்தியா செஞ்சுட்டு வராங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.